சென்னை, மார்ச் 23, 2024. கதை எண் 11. பொய்யும் மெய்யும். மஞ்சுமல் பாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஆனால் நிஜமா நடந்ததா இல்லையா என்று மட்டும் கேட்டு விடாதீர்கள். 6 மாதம் கழிச்சு தான் வீட்டில் சொல்லணும் என்று முடிவு செய்திருக்கோம். எந்த பேப்பர்லையும் வராது, ஏனென்றால் காப்பாற்றி விட்டோம். அவரே சரியாகி விட்டார் என்பதுதான் சரி. நாங்கள் வழக்கமாக கிரிக்கெட் ஆடுற அதே கிரவுண்டு, நாங்கள் வழக்கமாக சாப்பிட்ற அதே வடை, அதே முருகண்ணன் கடை. சாப்பிடலாமா அப்பா என்றால் விழிசை. கடை வாசலில் நின்றிருந்த நாங்கள் அடுத்த 2 மணி நேரம் கழித்து ஹாஸ்பிட்டல் எதுவும் போகாமல் வீடு வந்திருந்தோம். வீட்டில் நான் மூச்சு விடலை. இப்போ மத்தியானம் ஆகிவிட்டது. காலை சாப்பாடு கூட வீட்டில் சாப்பிடல. தினமும் செய்கிற சேவர்ஸ் பயிற்சியில் எதையும் செய்யலை. ஒருவேளை என்கிற எக்ஸசைஸில் நாங்கள் ஆடின கிரிக்கெட்டை சேர்த்துக்கலாம். ஹால் எல்ராட் என்பவர் அதிசய காலை என்கின்ற பெயரில் தியானம், நாட்குறிப்பு, எழுதுதல் போன்றவற்றை சேவர்ஸ் பேக்கேஜாக சொல்கிறார். கால் பெருவிரலுக்கு பின்னால் பாதம் சேருகிற பாகம் தரையில் உரச வஜ்ராசனத்தில் ஓரிரு நிமிடங்கள் உட்கார்ந்தால் என்ன ஸ்ட்ரெச்சிங் ஆகிறது என்று நினைக்கிறீர்கள்? எல்லா லிகமெண்ட்டுகளையும் நன்கு இழுத்து கட்டிவிடும் போல. உன் வார்த்தையை தட்டமாட்டேன் விழிசை. வா சாப்பிடலாம் என்று சாப்பிட ஒப்புக்கொண்டேன். அப்பொழுது கூட நடக்காதது என்று நாங்கள் சாதிக்க முடிவு செய்திருந்ததை விழிசையிடம் சொல்லிவிடுவேன் என்று நான் நினைக்கவில்லை. தட்ட மாட்டீங்களா? சரி வாங்க தட்டெடுக்கலாம் என்றாள் விழிசை. சாப்பிட ஆரம்பித்தோம். அப்பா, ஏன்பா பொட்டேட்டோ சிப்ஸை சாம்பார்க்குள்ளே போட்டு மூடுறீங்க என்று ஒழுங்குமுறைப்படுத்தினாள் விழிசை. தயிர் அவளுக்கு பிடிக்காது. லாக்டோபேசிலஸ் இருக்கு, சாப்பிடுமா என்றேன். சரி சரி, ஏதாவது ஒரு கதை எடுத்து விடுங்க, வழக்கம் போல சாப்பிடலாம் என்றாள். ஒரு நிமிஷம் இருக்காது, சில வினாடிகள் யோசித்து விட்டு சொல்லிவிடலாம் என்று தொடங்கினேன். யாருன்னு கேட்காத. காலையில் எல்லாரும் சாப்பிடும்போது எங்களில் ஒருத்தருக்கு, அது நானாக கூட இருக்கலாம், சட்டுன்னு புறையேறின மாதிரி விக்கிடுச்சு. அவ்வளோதான், அசாதாரணமாக ஆயிடுச்சு. அவர் எழுந்தார். நண்பர் குமார் அவர் முதுகில் தட்டினார். நான் சரவடியை கார் எடுக்க சொன்னேன். கோச் அட்டகாசத்தை டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். அவர் வாஷ் பேசின் போகும் முன் நெஞ்சை பிடித்தார். கண்களில் கண்ணீர், மூச்சுக்கு போராடினார். என்று நடித்தும் காட்டினேன். அப்புறம்தான் சரியாச்சு. சாப்பிடும்போது பேசக்கூடாது என்றேன். அவள் என்று எழுந்து போனாள். கை கழுவி வந்து கோபம் குறைந்த பின் நான் கூட நிஜம்னே நினைச்சிட்டேன் என்றாள். பொய்யை உண்மை மாதிரி சொல்லி நம்ப வைக்கும் திறமைசாலிகள் இருக்கிறார்கள். சமயத்தில் உண்மையை பொய் மாதிரி சொல்வதும் திறமைதான். அதுவும் தேவை போல. அது இருக்கட்டும், நான் சொன்னது பொய்யா மெய்யா என்று எனக்கே தெரியவில்லை.